தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு வர வேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஒன்றிய அரசு குஜராத்திற்கு திருப்பி விட்டது தொடர்பது பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் தொழில் தொடங்க வைப்பதற்காக சில நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு சலுகைகளை வாரி வழங்கி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒன்றியத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைத்ததிலிருந்தே பிற மாநிலங்களுக்கு வரும் முதலீடுகள் அவரது சொந்த மாநிலமான குஜராத்துக்கு திருப்பிவிடப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மராட்டிய சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திலும் இது எதிரொலித்து வருகிறது. குறிப்பாக நாக்பூரில் C-295 விமானத்தை தயாரிக்க டாடா ஏர்பஸ் நிறுவனம் திட்டமிட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அது குஜராத்துக்கு சென்றது. குஜராத்தில் முதலீடுகளை செய்தால்தான் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்படும் என ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்ததே இதற்கு காரணம் என்று மராட்டிய மாநில அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். இதேபோல் மராட்டியத்திலிருந்து ஃபாக்ஸ்கான் வேதாந்தா நிறுவனத்தின் முதலீடும் குஜராத்துக்கு திருப்பிவிடப்பட்டதற்கும் ஒன்றிய அரசின் தலையீடே காரணம் என்ற புகார் எழுந்துள்ளது. இதுக்கு முன்னாடி பல கவர்மெண்ட் இருந்திருக்குது. காங்கிரஸ் இருந்திருக்கு, பிஜேபி கவர்மெண்ட் இருந்திருக்கு. ஆனால் ஸ்டேட்டுக்குள்ளேயே இது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்காம பாரபட்சம் பார்த்தது கிடையாது. இப்போ இருக்கிறது சர்வாதிகாரம் தான். இப்போதைக்கு அவர் ஆந்திராவில் இருக்கிறதையும் பீகாரில் இருக்கிறதையும் கை வைக்க மாட்டார். 2022 அமெரிக்க செமிகண்டக்டர் நிறுவனம் ஒன்று சென்னையில் 6000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருந்த நிலையில் அது குஜராத்துக்கு சென்றது. இது தொடர்பாக டெல்லியில் ஒன்றிய அமைச்சரை சந்தித்து பேசிய அந்நிறுவன அதிகாரிகள் வெளியில் வந்தவுடன் வலுக்கட்டாயமாக ஹெலிகாப்டரில் குஜராத்துக்கு அழைத்துச் சென்று நிர்பந்திக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பிட்ட மாநிலங்களில் அது வளர்ச்சிக்காக முயற்சி எடுப்பது என்பது ஒரு பெரிய நெருக்கடி தான். அதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. என்று பெரிய நிச்சயமாக மிக பெரும் பின்னடைவு இந்த நாட்டில் இந்த தொழில் வளர்ச்சியில் பின்னடைவு ஏற்படுமானால் அதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாக மத்திய அரசோடு இந்த நடவடிக்கை இருக்கும். முதலீட்டில் குறிப்பிடத்தக்க மானியம், இறக்குமதி வரியை குறைப்பது, உற்பத்திக்கான அரசின் உத்தரவுகளில் சலுகை, குஜராத்தின் கிஃப்ட் நகரம் மற்றும் தொலேரா பகுதியை முதலீட்டுக்கான நகரமாக விளம்பரம் செய்வது என தொடர்ந்து ஒன்றிய அரசு முதலீடுகளை கைமாற்றி வருவதாக பிற தெலுங்கானா உள்ளிட்ட மாநில அரசு அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு முன்பாக தமிழ்நாடு மற்றும் தெலங்கானாவில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்த அமெரிக்க நிறுவனத்திற்கு முதலீட்டில் 70% ஒன்றிய அரசும் குஜராத் அரசும் இணைந்து கொடுப்பதாக உறுதியளித்ததால் அந்நிறுவனம் குஜராத்துக்கு சென்றதும் தெரிய வந்துள்ளது. மாநிலங்கள் என்கிற ஒன்று சுயேட்சையாக செயல்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் பல விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இதை ரொம்ப நாளாக செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒன்று தான் தமிழ்நாட்டுக்கு வந்த பல திட்டங்களை அவர்கள் கையை முறுக்கி அல்லது நம்முடைய வரிப்பணத்தையும் சேர்த்து எடுத்து கொடுத்து அதையெல்லாம் குஜராத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாநில மக்கள் மீது ஒன்றிய அரசாங்கம் நடத்தி இருக்கக்கூடிய திட்டமிட்ட தாக்குதல், இதை அனுமதிக்கக்கூடாது. நிச்சயமாக எல்லா கட்சிகளும் இது குறித்து பேசணும். தமிழக மக்கள் குறிப்பாக பேசணும். கர்நாடகாவில் முதலீடு செய்ய இருந்த ஒரு நிறுவனத்திடம் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு தரப்பில் கூறப்பட்டதாகவும், எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்களை ஒன்றிய அரசு எதிரி மாநிலங்கள் என குறிப்பிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.